பழனி கோயில்ல கொடிமரத்தை தாண்டி இந்துக்கள் இங்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் போர்ட நல்ல தெரியும்படியா, அதாவது பார்வை இல்லாதவங்க கூட கண்ணாடி போடாமையே பார்க்கும்படியா தெளிவா எழுதி வச்சிடு, யாரும் கொடிமரத்தை தாண்டி வர முடியாதுன்னு கீழே எழுது அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்பதான் நான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போறேன். பழனி மலை கோயில்ல கொடிமரமே கிடையாது. ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயில்ல தான் கொடிமரம் இருக்கும். ஆகம விதியை மீறி சித்தர்களால் கட்டப்பட்ட கோயில்ல கொடிமரம் இருக்காது. அப்ப பழனி கோயில் சித்தர்களால் கட்டப்பட்ட கோயில் என்பதால அதுல கொடிமரம் இல்ல. கொடிமரமே இல்லாத கோயிலுக்கு ஒருத்தன் கேஸ் போடுறான், ஒருத்தன் பதில் எழுதுறான், ஒரு ஜட்ஜி தீர்ப்பு எழுதுறாரு. இவர்கள் யாருக்கும் சாமி முக்கியம் இல்லை, சண்டை முக்கியம். இப்ப வந்தது சிங்கிள் ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட். ஆனா அதுக்கு முன்னாடி ஏற்கனவே பெஞ்சில 2 ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஒன், கோயிலுக்குள்ள வரவெல்லாம் என்ன மதம்னு ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நேரம் கிடையாது. ஒரு கோயில் கும்பாபிஷேகம் வரும்போது நீ யாரு, என்ன ஜாதி, என்ன மதம்னு கேட்டுட்டு இருக்க முடியுமா? இட் இஸ் இம்பாசிபிள். சோ பெட்டிஷனருடைய பெட்டிஷனை ஏத்துக்க முடியாது. நம்பர் 2, வேற ரிலிஜன் உள்ள உங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு கிளைம் பண்றீங்களே, ஜேசுதாஸ் பாடின பாடல தான் ஐயப்பனுக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறான். என்ன கேட்டா ஐயப்பனுக்கு ஜேசுதாஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அவர் எந்த ரிலிஜன் என்னைக்காவது ஐயப்பன் கவலைப்பட்டாரா? இல்ல இல்ல. அப்ப ஜேசுதாசுடைய பாடல் நம்ம போடுறோம்ல, ஜேசுதாசுடைய டிவோஷனை क्वेश्चन பண்ண முடியுமா? மூணாவதா ஒரு வார்த்தை சொன்னாங்க, பியூட்டிஃபுல் வேர்ட். அது என்ன தெரியுங்களா? ஒரு டேட்டையே பார்க்கணும்னு உள்ள வந்தாச்சுனாலே அந்த ஃபெய்த்ல அவன் நம்பிக்கை வச்சுட்டான்னு அர்த்தம். இது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, நல்லா இருக்காதுன்னாங்க. இல்லாட்டி அவன் அங்க உள்ள போன வெடிகுண்டு வைக்கிறதுக்காக உள்ள போறான். நம்பால் வெடிகுண்டு வைக்கிறவன கரெக்டா உள்ள விடுறான், கும்பிடணும்னு போறவனும் திட்டிடுறான். குலதெய்வ வழிபாட்டை உற்றாதீங்க, குலதெய்வ வழிபாட்டை உற்றாதீங்கன்னு எல்லா பத்திரிகையிலையும் போடுவாங்க. குலதெய்வ வழிபாட்டை உற்றாதீங்க அப்படின்னு. அது நல்லதுக்கு சொல்ற ஐடியான்னு மட்டும் நம்பிராதீங்க. ஏன்னா குலதெய்வ வழிபாடு இருக்கிற வரைக்கும் ஜாதி இருக்கும். இந்த உலகத்துல ஜாதியை வேர்ல இருந்து எடுக்கவே முடியாது. குலதெய்வ வழிபாடு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா ஜாதி இருக்கும். இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு வச்சுங்க, என்ன பிச்சு எடுக்கிறேன். இப்ப நான் படிக்க போறது யாருடைய வார்த்தை தெரியுமா? விவேகானந்தருடைய வார்த்தை. மாபெரும் சகாப்தத்தையே உருவாக்கியவர்களான சங்கராச்சாரியாரும் பிறரும் தான் ஜாதிகளையும் உருவாக்கியவர்கள்.